வணக்கம்ங்க. வெயில் ஒரு முழுசு கொளுத்துதுங்க. வெளியவே போக முடியல. அனல் அடிக்குது. குழந்தைகளும் மதியம் வேலையில் அப்படியே சோர்ந்து போய் படுத்துக்குது. இந்த நேரத்தில் சாப்பிட்றதும் ரொம்ப கம்மியாயிருச்சு. வெறும் தண்ணி தான் குடிக்குது. சரி, வழக்கம் போல் சாப்பிடல அப்படின்னா ஃபோனை காமிச்சு அல்லது டிவியில் பொம்மை படம் போட்டு கார்ட்டூன் படம் போட்டு காட்டலான்னு பார்த்தா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே. எப்போ எங்கே போனாலும் உங்கள்கிட்ட வந்தால் டிவியை போட்டு ஃபோன் போட்டு சாப்பாடு ஊட்டாதீங்கிறீங்க டாக்டர். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. நான் அவங்களுக்கு சொல்கிறது எல்லாம் இதுக்கு ஒரு முக்கியமான உடல் சார்ந்த ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் ரஷ்யாவில் பாவ்லோவ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி, நோபல் பரிசு கூட அவர் பெற்றிருக்காரு. அவர் செய்த ஒரு முக்கியமான பரிசோதனை பற்றி பள்ளிக்கூடங்களில் உயிரியல் புத்தகங்களில் படிச்சிருப்பீங்க. அதாவது, நாய்க்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி ஒரு மணி அடிப்பார். மணி அடித்த உடனே சாப்பாடு கொண்டு வந்து வைப்பார். சாப்பாடு வச்ச உடனே நாய் சாப்பிட்டுக்கும். நாட்கள் செல்ல செல்ல மணி அடிக்கிறதுக்கும் சாப்பாடு வந்து சேர்றதுக்கும் ஒரு தொடர்பு நாய்க்கு புரிஞ்சிருச்சு. மணி அடித்த உடனே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது ஒரு டிவியில் அதுக்கு பிடிச்ச கார்ட்டூன் படமோ அல்லது மொபைலில் கண்ணுக்கு பக்கத்துலேயே வேறு பார்ப்போம்ல, 6 அடி தூரத்துலேயே வச்சுட்டு அதில் வேறு பிரச்சனைகள் வரும், அதையும் சொல்கிறேன். அப்புறம் அந்த படங்களையோ காண்பிட்டோம்னா முதல்ல குழந்தை அதை பார்த்துட்டு ஆன்னு வாயை திறந்திருக்கும். அது ஆன்னு வாயை திறந்திருக்கும்போது டப்புன்னு வாய்க்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி முழுங்க வச்சுருவோம். குழந்தைக்கு என்ன சாப்பிட்றது, எவ்வளவு சாப்பிட்றோம், பசி இருக்கா இல்லையா, வயிறு நிரம்பிச்சா, உணவனுடைய ருசி என்ன, எதுவுமே தெரியாது. அன்னைக்கு நிகழ்ச்சி அதுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியாக பென்டன்னாக இருந்தால் அல்லது ஏதாவது கார்ட்டூன் படமாக இருந்துச்சுன்னா கட்டாயம் நிறையா சாப்பிடும். அம்மாவுக்கும் அப்பாடா 2 இட்லி கொடுக்கணும்னு நினச்சேன், குழந்தை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படியோ ஒன்று குழந்தை சாப்பிட்டுக்கிறான் அப்படின்னு இதை பற்றி கண்டுக்காம விட்டுருவோம். நான் பாவ்லோவியன் பரிசோதனை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தொடர்ந்து இதை செய்யும்போது குழந்தையினுடைய மூளையில் ஒரு பகுதியில், அதாவது திரைப்படம் பார்ப்பது அல்லது கார்ட்டூன் காட்சிகளை பார்ப்பது, உணவு உண்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு தொடர்பு, ஒரு ட்ராக்ட் ஒரு வழிப்பாதை மாதிரி ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்போ அந்த படங்களை பார்க்கிறதோ அப்பெல்லாம் சாப்பிட்லான்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு மேலேயும் குழந்தை கேட்டுன்னா எந்த வீட்லையாவது வேண்டான்னு சொல்லுவோமா? அது குழந்தைங்க, அதுக்கு என்ன தெரியும், இதெல்லாம் வெறும் பேபி ஃபேக்ட்டு தான், சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு சாப்பிட நிறையா அம்மாக்களுக்கு சந்தோஷம், தாத்தா பாட்டிக்கு சந்தோஷம், அம்மாவுக்கு ஒரு பாராட்டாக குவியும். என்ன கொழுன்னு குழந்தைய வளர்த்திருக்கா பார் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து படங்களை பார்த்து கொண்டு குழந்தைங்க சாப்பிடும்போது சாப்பிடும் உணவுகளில் சத்துள்ள உணவுகள் மிக குறைஞ்சிருக்கிறது. அந்த குழந்தைகள் சத்து இல்லாத, மைதா நிறைந்த, இனிப்பு நிறைந்த அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லேயோ அல்லது செல்ஃபோனிலோ வரக்கூடிய விளம்பரங்களை பொறுத்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்றாங்க. அதாவது சத்துள்ள உணவுகளுக்கு பதிலாக சக்கை உணவுகளையும் குப்பை உணவுகளையும் தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதிகமாக அதை எடுத்தால் என்ன பிரச்சனை வரும்? உடல் எடை தேவைக்கு அதிகமாக ஏறும். அதிக எடை உடல் பருமன் நோய்க்கு வித்திடும். இதுக்கு முன்னாடி நிறைய காணொளிகளில் சொல்லியிருக்கோம். உடல் பருமன் வந்தால் சர்க்கரையின் முதல் அறிகுறியாகவும் இரத்த அழுத்தம் அதிகமாவதும் ஈரலில் கொழுப்பு சேர்வதும் மற்றும் இருதய பிரச்சனைகளும் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முதல் படியாக அமையும். இப்போ எங்கே ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? இதை நிறைய ஆராய்ச்சிகள் நிரூபிச்சிருக்கிறது. அதாவது குழந்தையினுடைய வீட்டில்
எந்நேரமும் தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருந்தால் அந்த குழந்தைகள் அதிக நேரம் விளையாடுவதில்லை. அந்த குழந்தைகள் உணவுகளை சாப்பிடுவது அளவுக்கு அதிகமாக குப்பை உணவுகளை உண்கிறார்கள் அப்படிங்கிறது. அது தவிர இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த காணொளிகளை எல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் குழந்தையினுடைய தூக்கம் போய்விடும். அந்த நீல வெளிச்சம் குழந்தையினுடைய தூக்கத்தை குறைத்து குழந்தை மறுபடியும் தூக்கம் பிடிக்கிறதுக்கு 1-2 மணி நேரம் ஆகிவிடும். 7:30 மணிக்கு தூங்க வேண்டிய குழந்தைக்கு சாப்பிடும்போது பார்த்து சாப்பிட்டால் 8:30, 9, 10 ஆகி அந்த வயதிற்கு தேவையான தூக்கம் கிடைக்காது. வயசுக்கு தேவையான தூக்கம் கிடைக்கலைன்னா நோய் வருவது மட்டுமின்றி படிப்பது குறையும். நோய் சாதாரண சளி காய்ச்சலிருந்து மற்ற நோய்கள் வருவதும் அதிகமாகும். முதல்ல சொன்ன மாதிரி எடை அதிகமாகும். தூக்கம் கெடுவதனால் அடுத்த நாள் பள்ளிக்கூடத்திலும் பிரச்சனையாகும். கவனிப்பது குறையும், மதிப்பெண்கள் குறையும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியோ அல்லது செல்பேசி மூலம் நிகழ்ச்சிகளையோ சாப்பிடும்போது பார்த்து சாப்பிட்டால் இத்தனை பிரச்சனைகள் வரும். இது தவிர செல்பேசிகளை அருகில் கண்ணுக்கருகில் வச்சு பார்க்கும்போது டிவியே மோசம்னு ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு 1 மணி நேரம், பெரிய குழந்தைகளாக இருந்தால் 2 மணி நேரம்னு சொன்னாங்க. அது 6 அடி தூரத்தில் இருக்கும் ஒரு அபாயம். இது ஒரு கைக்கு எட்டும் தூரத்தில், அரை அடி தூரத்தில் இருக்கும் வெடிகுண்டாக கையில் இருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்த வேண்டும். நிறைய குழந்தைகள் செல்பேசிகளை பயன்படுத்தும் போது விளையாடுவதற்கு வெளியே போவதை மறந்து விடுகிறார்கள். அதனால் அந்த குழந்தைகளுக்கு கிட்ட பார்வை மிக அதிகமாக இருக்கிறது. இது சமீபத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முக்கியமான சிங்கப்பூர், ஹாங்காங் ஆகிய இடங்களில் அதிகமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு படிப்படியாக கம்ப்யூட்டர் மற்றும் செல்பேசிகளை சார்ந்த வீட்டு பாடங்களெல்லாம் கொடுப்பதை குறைத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் நம்ம துரதிர்ஷ்டம் பாருங்க, நம்ம ஊரில் இன்னைக்கு நிறையா பள்ளிக்கூடங்களில் இதுதான் சரியான விஷயம் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கூட நிர்வாகிகளுக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இதை மறந்து விடுங்கள். குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகத்தில் எழுத சொல்லுங்கள். வீட்டில் செய்ய வேண்டிய வீட்டு பாடங்களை அப்படி செய்து வர சொல்லுங்கள். உங்கள் செல்பேசியிலோ அல்லது மற்ற செயலிகளிலோ மூலமாக குழந்தைகளை அதிக நேரம் கணினி பொருட்களை பயன்படுத்தாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க சொல்லுங்கள். பெற்றோர்களே, எதற்காக நான் இப்படி சொல்லிகிட்டே இருக்கோம்? நிறைய 3-4 முறை இது சம்மந்தமாக பேசிவிட்டோம். திருப்பி இதை சொல்லுவதற்கு காரணம், இன்னைக்கு தேதியில் குழந்தைக்கு 1 வயசு ஆவதற்கு முன்னையே கூட அந்த குழந்தைகள் செல்பேசிகளை பயன்படுத்துவதற்கு வீட்டில் உள்ளவர்கள் அனுமதித்து விடுகிறார்கள். குழந்தை அழுதுச்சா கொடு, குழந்தை தொந்தரவு பண்ணுதா கொடு, குழந்தைய சமாதானப்படுத்துமா கொடு அப்படின்னு எதற்கெடுத்தாலும் சமாதானப்படுத்தும் பொருளாக, அழும் குழந்தைக்கு ஒரு பரிசாக, சரியான வேலையை செய்தால் அதற்கு ஊக்க பரிசாக செல் பயன்படுத்த அனுமதிக்குவது அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதனால் பெற்றோர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், குழந்தை சாப்பிடுவது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, செல்பேசிகளையோ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையோ போட்டு சாப்பிட அனுமதிக்காதீர்கள். அதை ஓடவிட்டு நீ சாப்பாடு தர வேண்டாம். நீங்களும் வீட்டில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டே உணவு உட்கொள்ள வேண்டாம். அப்படி உணவை உட்கொண்டால் நீங்களும் எடை குறைப்பது என்பது காற்றில் எழுதிய எழுத்தாகத்தான் இருக்கும். நேரம் கழித்து தூங்கும் குழந்தைக்கு இப்போது அதிகமாக வரக்கூடிய முக்கியமான தொல்லைகளில் ஒன்று, சரியாக மலம் கழிக்காமல், அதனால் பசி குறைந்து, எடை குறைந்து, உயரம் குறைந்து, வளர்ச்சி குறைந்து என பல பாதிப்புகள் ஏற்படுகிறது. பெற்றோர்களே, இப்போ புரிஞ்சிருக்கும். இனிமேல் குழந்தை சாப்பிடும்போது குடும்பமாக எல்லாரும் அமர்ந்து அவரவருடைய தட்டில் உணவை போட்டு குழந்தையோடு சேர்ந்து உணவை உண்ணுவோம். குழந்தைக்கோ
அல்லது நமக்கோ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையோ அல்லது செல்பேசி வழியாக காட்சிகளையோ காணாமல் உணவை உண்போம். மீண்டும் ஒருமுறை இன்னும் ஒரு குழந்தை நல செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.